பெரிய இதெல்லாம் இல்லைங்க. எங்களுக்கு பப்ளிக் வந்து எங்களுக்கு சம்பளம் குடுக்குறாங்க. அது ஓகே. ஆனா நாங்க இந்த டைம் பாருங்க, மணி என்ன பாருங்க, நாங்க உங்களுக்கு ப்ரொமோட் பண்றோம். அதுல என்னாத்துக்கு அந்த விஷயம் நாங்க செய்றோம்னா உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு வேண்ட மிஷன் வந்து என்னன்னா, தமிழர் எல்லாமே வந்து தமிழ், ஹிந்து சமுதாயம் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷன எடுத்து இந்த மிஷன ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அற்புதமா இருக்கும். உண்மையா சொல்றேன். நல்ல விஷயம் அது எல்லாத்துக்கும். ஆமா. ஸோ வந்துட்டு நம்ம காசு சேமிக்க எவ்வளோ பேருங்க இப்போ வந்து மலேசியாலே ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஏறக்குறைய 70% வந்துட்டு 1000 வெள்ளி சேவிங் கூட அக்கௌண்ட்டில் இல்லை மக்கள்கிட்ட அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த கோல் சேமிப்பு பண்ணணுமா, நம்ம கொஞ்சமாச்சும் காசை வந்து சேமிப்பு பண்ண முடியும். ஏன்னா இந்த கோல் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அதை வந்து ஒரு கோலாக தான் பார்ப்பீங்க தவிர்த்து அது உங்களுக்கு காசாக தெரியாது, அது ஒரு நம்பராக தெரியாது. பட் ஆக்சுவலி உங்கள் கோல் வந்து ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்ணுது. நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த கோலை விற்கனா அது உங்களுக்கு கேஷை வந்து கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பேங்கில் வச்சுருந்தீங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம தட்டி யூஸ் பண்ணிடுறோம், செலவு பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் டிவிடன் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்காது. நீங்கள் இந்த இப்போ எஃப்டியில் சேமிப்பு பண்ணாலும் சரி, சேவிங் அக்கௌண்ட்டில் சேமிப்பு பண்ணாலும், சேவிங் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 to 2% தான். எஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா 4% ப்ளஸ் தான் இருக்கும் மேக்ஸிமமே. ஸோ அது மட்டும் இல்லை, இபிஎஃப்ல சேர்த்து வச்சிங்கன்னா கூடயும் 5.5% தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட். ஆனால் கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் ப்ரூவன் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 10 to 15% வந்துட்டு இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ அதிலே பார்க்கலாங்க, நம்ம வந்து காசை வந்து சேமிப்பு பண்ணுறதுக்கும் உதவி செய்யுது இந்த கோல். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் தேடி கொடுக்குது லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதாங்க, நம்ம யாருக்கிட்ட வந்து இந்த சேவிங் ஆரம்பிக்கிறோம்னு இல்லை, கரெக்டாக நம்ம வந்து சேவிங் ஆரம்பித்து நம்ம வந்து நம்மளோட மிஷன், கன்சிஸ்டண்டாக நம்ம நம்ம சேமிப்பு பிள்ளைங்களுக்காக பண்ணணும். ஒரு கற்பனை, ஒரு மைண்ட் செட் பண்ணி நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. நல்லா வெற்றிகரமாக கண்டிப்பாக டவுட்டோட செய்யாதீங்க. ஒரு ஃபுல்லாக 100% பாசிட்டிவ். நம்பிக்கையாக பாசிட்டிவ் திங்கிங்கோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்துட்டு இதில் சேவிங் பண்ணி அந்த பெனிஃபிட்டை அடையிறனால இதோட முழுக்க முழுக்க என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணுறோம். இதை நிறைய பேத்துக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த 7 பேர் நீங்கள் அப்படியே போயிடாதீங்க. அக்கௌண்ட்டை ஜாயின் பண்ணி அக்கௌண்ட் தருங்க. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. நீங்கள் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. அக்கௌண்ட்டை திறந்துட்டு பிறகு தான் நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணதுக்கு ஒரு மினிமம் 100 வெள்ளி. ஓகே, மினிமம் 100 வெள்ளி. அது கூட எப்படி நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழகாக உங்களுக்கு விளக்குனாரு. ஸோ மினிமம் 100 வெள்ளி கட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.